திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 2025 19ஆம் தேதி இரவு 9:44 சனி பகவான் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார். ராகுவோட சேரப்போகிறார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது, ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது. இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. இப்போ சனி பகவான் 6 ராசியை பிடிக்கிறார். எந்தெந்த 6 ராசியை பிடிக்கிறாருன்னு பாருங்க. மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனத்தை பிடிக்கிறார். விடக்கூடிய ராசிகள் ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம். இந்த 6 ராசியை விடுவிக்க போகிறார். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது. உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த பிறவியில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ, என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில இருக்கோ, அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார். அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளியை வச்சு உடைச்சு அதற்கப்புறம் தான் சிலையாக்கி நம்ம வழிபடுறோம். அதே போலதான் இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை, அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார். சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு. கெடுத்துதான் மறுபடி கொடுப்பார். எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார். அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும். சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும், உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார். அது நிரந்தரமாக இருக்கும். சனி கொடுக்க யார் தடுப்பார்? அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. கடக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள். கடக ராசிக்காரங்க, எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, அதுவும் விட்டுறலாமான்ங்கிற சூழ்நிலை தான் இருக்கேன். எல்லாமே போயிடுச்சு. குடும்பம், குழந்தை, மனைவி, கணவர், சொந்த பந்தம், தொழில், கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா, எல்லாத்து மூலமாகவும் நான் துரோகத்தையும், எல்லாத்து மூலமாகவும் நான் ஒரு அனுபவத்தையும், எல்லாத்து மூலமாகவும் நான் ஒரு அவமானங்களையும் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த கடகராசி. 2.5 வருஷமா இந்த கடகராசி நம்ம எத்தனை ஜாதகம் பார்த்தாச்சு. அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நான் வாழட்டுமா, எனக்கு வாழ்றதுக்கு உண்டான தகுதி இருக்கா, எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நடக்காதா, இப்படியே என் வாழ்க்கை போயிருமா. ஏன்னா அஷ்டம சனிங்கிறது ரொம்ப கடுமையான காலகட்டங்கள், ரொம்ப கடுமையான 7.5 வருடம் சனி பகவான் 7.5 வருஷம் செய்யக்கூடிய ஒரு கெடுதலை இந்த 2.5 வருஷத்துலேயே செஞ்சுட்டு போயிடுறார். பரிகாரம் பலன்கள் எதுவுமே வேலை செய்யாது. தசாபுத்தி வேலை செய்யல. நிறைய பேருக்கு நல்ல தசை நடந்துட்டு இருந்தாலுமே அவங்களுடைய கர்மா அதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ பரிகாரங்கள் செஞ்சாலும் பெரிய அளவுக்கு இது கிடையாது, நல்லது நடக்கல. ஓரளவு தான் பிரச்சனையை தடுத்து தான் நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் கொடுத்துருக்கிறதே தவிர மீண்டும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல காலம், விடிவு காலம் பிறந்துருச்சு. இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே ஏப்ரல் மாதத்துலேருந்து சனி பகவான் உங்களை விடுவிக்க போகிறார். அதனால் சந்தோஷமாக இருங்க. கொஞ்சம் திருக்கணித முறைப்படி அப்படிங்கிறதுனாலையும் வாக்கிய முறை ஒரு சிலருக்கு பேசும் அப்படிங்கிறதுனால வாக்கியத்துலேருந்து மாற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாக்கியத்திலிருந்து மாறினதுக்கப்புறம் டோட்டலாக உங்களை ரிலீஃப் பண்ணிடுவார் சனி பகவான். அப்போ திருக்கணித முறைங்கும் பொழுது 50% வெளியே விட்டுருவார். ஸோ இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்போ 8லிருந்து 9ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த சனி பகவான் யார்? உங்களுக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதி. அப்போது நல்ல திருமண வாய்ப்புகள், முதல்ல திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் புரிவதற்குண்டான ஒரு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு, மனை, சொத்து சுகங்கள் இதெல்லாம் நிறைய விட்டாச்சு. இனி மீண்டும் இழந்த சொத்துக்களையும், இழந்த பதவிகளையும், இழந்த வீடு, மனைகள் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவரை உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால, நிச்சயம் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே பிரச்சனைகளை கொடுத்து
ஏன்னா 9ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் நேரடியாக உங்களுக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 3ஆம் வீட்டை பார்க்கிறப்ப என்ன செய்வார்? உங்க சொத்துக்காக உங்க அண்ணன் தம்பிகள்லாம் சண்டை போடுவாங்க, உங்க கூட பிறந்தவங்களுடைய சண்டை நடக்கும். ஆனாலும் சொத்து பாகப்பிரிவினை பிரித்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா நேரடியாக சனி பகவான் அந்த இடத்த பார்க்கறதுனால சொத்து பிரச்சனைகள், இந்த சொத்து பிரச்சனை மூலமாக உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனைகள் உங்க மூலமாக கூட ஆரம்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா 9ல் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாக பிரிவினைகள் வரும். உயர்கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது உயர்கல்வி படிப்பதற்குண்டான வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல குரு அமைவது அல்லது குருவினுடைய தேடல்கள் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, இந்த 6 ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரக ரீதியாக பெரிய எஃபர்ட் போட வேண்டாம். அதன் மூலமாக வரக்கூடிய அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதன் வழியே செல்லும் பொழுது பாதிப்புகள் கொஞ்சம் கம்மி. இப்ப முதல்ல இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ள உங்களுக்கு சூரியன் இருந்து விட்டால் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். யாரை நம்பியும் உங்களுடைய வாக்குகளை கொடுக்காதீங்க. நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், நான் இதை பண்ணித்தரேன் அப்படிங்கிற எந்த ஒரு வாக்கும் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் யாரையும் நம்பியும் போடக்கூடாது. போட்டீங்க நீங்க தான் அதுக்கு மறுபடியும் பொறுப்பேற்று பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். குடும்பத்துக்குள்ள பேச்சால நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பாருங்க, இந்த 6 ராசி கட்டத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல புதன் இருந்தால் உங்க தைரியம் கொஞ்சம் குறையும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை அசைச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய அடையாளங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது எல்லாமே தொலைந்து போகிறதுக்கு உண்டானதோ அல்லது பழுதாகி அதை நீக்கம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளோ இருக்கும். உங்களுடைய அத்தாரிட்டியை வச்சிருக்கக்கூடிய பத்திரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமா இருங்க. விரயங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத விரைய செலவுகளையும் கொடுக்கும். பயணங்கள், தேவையே இல்லாத பயணங்கள், அலைச்சல் இதெல்லாமே கொடுத்துருவார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய மாமனார், உங்களுடைய கூட பிறந்தவங்க. இப்ப இந்த காலகட்டங்கள் இவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும். அப்ப அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசி கட்டத்திலிருந்து நீங்க எண்ணிட்டு வரும்பொழுது தெரியும் 9ஆம் இடத்துல சனியோட ராகு இருக்கிறார். அப்போ சனியோட ராகு இருக்கக்கூடிய காலத்துல உங்க ராசிக்கு திரிகோணத்துல ராகு வரும் பொழுது பெரிய பெரிய ஆசைகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாம பண்ணிடுவார். அப்ப பெருசா யாராவது உங்களுக்கு நான் இது பண்ணி தரேன், உனக்கு வெளிநாடு வேலை வாங்கி தரேன், வெளியூர் வேலை வாங்கி தரேன், எனக்கு இந்த பணம் கொடு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கொடுக்க வேண்டாம். பிரச்சனைகள் தான் அது. பணம் கொடுத்து ஏமாறுறது தான். அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து பாருங்க, உங்க ஜாதகத்துக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்க உடம்புனுடைய ஆரோக்கியத்திலேயும் கவனமா இருங்க. உங்க அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, மனசு சரியில்லாம போறதோ, ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறதோ, வீடு மனைகள் இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகளும், அதுல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும், ஒரு வண்டி, ஒரு இடமாற்றங்கள், ஒரு வண்டி மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, எனக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் கொடுத்துரும். பெரிய லாபங்கள் கிடைக்காது, ஓரளவு லாபத்தை கொடுக்கும். இருப்பினும் ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். பெரிய பெரிய ஆசைகள். அதே போல 11ஆம் இடம் அப்படிங்கிறது தன் மனையை விட்டு பிறர் மனையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப சுக்கிரன் அங்கிருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது தேவையில்லாத ஏதாவது தொடர்புகள் இருந்தால் அதெல்லாமே காட்டி கொடுத்து பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகள், பெரிய ஆசைகளை வைக்க வேண்டாம். அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்க, உங்க ஜாதகத்துல இந்த 6 ராசி கட்டத்துல மாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகளுடைய படிப்பு தடைப்படுறது அல்லது அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொண்டாந்து நிறுத்துறது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர முடியாம ஒரு சூழ்நிலைகள், குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ தொழிலில் ஒரு முடக்கங்கள், பெருசாக சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கனால அதில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுறாதீங்க, பெருசாக லாபம் வரல. பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்தில் செவ்வாய் மாட்டி விட்டால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிறது மட்டும் நினைச்சுக்காதீங்க. அந்த இடத்த சனி பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் சனி நேர் பகை கிரகங்கள். அப்போ அந்த இடத்த செவ்வாயை சனி பார்த்தாருன்னா அப்படியே திருப்பி போட்டு போயிட்டே இருப்பார். அதாவது என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டார். அந்த விஷயத்தை நமக்கு தரைமட்டமாக்கிடுவார். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க. ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது கர்மாவில் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, கர்மா நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ கொடுப்பார்.
10ஆம் இடம் அப்படிங்கிறது மாமியாரை சொல்றதுனால மாமியார் கூட ஏதாவது வம்பு வழக்குகள் அல்லது மாமியாருக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள், அவர்களுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, உங்க ராசிக்கு குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த குரு இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், வழக்கு சார்ந்த விஷயங்கள் தொடரும். வேலையில பிரச்சனை, வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனை, மேல் அதிகாரிகள் மூலமாக பிரச்சனை, நிம்மதியை வேலை செய்யவே முடியல, ஒரு பணிமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு இடமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடங்கிறது போட்டி தேர்வு, 6ஆம் இடங்கிறது சித்தி. அப்ப குரு இந்த 6 ராசி கட்டத்துல இருந்தா போட்டி தேர்வு எழுதி பெரிய மார்க் வாங்க முடியாது, எதிர்பார்த்த மார்க், எதிர்பார்த்த வேலை கிடைக்காது. சித்தி மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கோளாறுகளோ, சித்தி மூலமாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வர்றது, பிரச்சனைகள் வர்றது, அல்ல அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள், அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்ப அவரே 9ஆம் அதிபதியும் குரு ஆகிறதுனால பூர்வீகம் சார்ந்த சொத்துல பிரச்சனைகளை கொடுக்கறது, அப்பா மூலமாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம போறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு லாக் ஆகாம பாத்துக்கோங்க. அப்ப குருவுக்கு உண்டான வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது அந்த குருவினுடைய தோஷம் கொஞ்சம் விலகும். அடுத்தது பாருங்க, இந்த கடகராசிக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கடத்துல எங்க இருந்தாலும் திருமண வரன் எதிர்பார்த்தபடி கிடைக்காது. கொஞ்சம் கண்டங்கள் நிறைந்த காலகட்டங்களாக நம்ம எடுத்துக்கலாம். திடீர் பணவரவு, திடீர் ஏமாற்றங்கள் இதெல்லாமே உண்டு. பார்ட்னர், நண்பர்கள் இவர்களுக்குள்ளாமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். செய்யக்கூடிய பரிகாரங்கள் பெருசா பலிதமாகாது. சனி பகவான் இந்த 6 ராசி கடத்துல சிக்கிட்டாருன்னா கண்டிப்பா வேலை மாற்றம், இடமாற்றம் கொடுத்தாலும் நீங்க எவ்வளவுதான் வழிபாடுகள் செஞ்சாலும் அந்த வழிபாடுகளுக்கு உண்டான பலன் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அதையும் நம்ம தசாபுத்திப்படி பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க, இப்படி நம்ம ஒவ்வொரு கட்டங்களா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக சனி பகவான் 9ல் இருக்கும் பொழுது தந்தை, பூர்வீகம் இதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் பெருசா காட்டுது. அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் குரு சிக்கிட்டா கொஞ்சம் பின்னாடி இருந்து மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் வரும். பொதுவான ஒரு பலன்ல லாபங்கள் வரும். அதே போல ஓரளவுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா படிப்பு ரொம்ப மந்தமாக இருந்திருக்கும், படிப்பு ரொம்ப தடையா இருக்கும், ஏதாவது ஒரு மனக்கோளாறுகளால எதிர்பார்த்த மார்க் எல்லாம் வராமல் இருந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நல்ல மார்க் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி சார்ந்த துறை, உயர்கல்வி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலைகள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே கேரண்டியா கிடைக்கும். அடுத்தது விவசாய தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விளைச்சல், ஓரளவு விளைச்சல், இந்த அஷ்டம சனியில் இருந்ததை விட ஓரளவுக்கு விளைச்சல் எடுக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் அந்த இடத்துல சனி ராகுவா இருக்கிறதுனால கொஞ்சம் சனி ராகுவாக ஒரு போராட்டமோ, ஒரு விஷம் சார்ந்த விஷக்கொல்லி, இந்த மாதிரிலாம் நம்ம பூச்சி மருந்துகள் இது சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ், நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மக்கள் கூட்டம் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ், புதிய வாய்ப்புகள், புதிய பட வாய்ப்புகள், பெரிய பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி வைங்க. அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கறதுக்கு விருப்பமாக இருந்தாலும் இதே நம்பர்ல வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் அப்படிங்கிறது நான் நேரடியாகவே கூப்பிட்டு பேசக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம். நன்றி. தசாபுத்திப்படி பார்த்துட்டு அஷ்டம சனி முடியக்கூடிய காலத்தில் கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். 3 மாதத்திற்கு முன்னாடி இந்த பதிவு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்து கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.